ப்ரோ கேக்குதா ப்ரோ? ஆ, ஆ. கேக்குது. ப்ரோ எனக்கு ஏபி இன்வாய்ஸ் மட்டும் வேலிடேட்டே பண்ண முடியல ப்ரோ. ஆ, அது சுரேஷ் சார் உங்களுக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு ப்ரோ. நேத்தே கேட்டேன். ஆ அவர் உங்களுக்கு எடுக்கிறேன்னாரு. ஏஆர்ல இருந்து கன்டினியூ பண்ண அப்படி. அப்படியா ப்ரோ? இல்லை நான் நீங்க கிளாஸ் எடுக்கணும் உங்களுக்கு ஏபி இன்வாய்ஸ் வேலிடேட் பண்ணணும் ஒரு கஸ்டமர் ஆ, அதான் ப்ரோ கேட்டாங்க. நான் ப்ரோ அவர்கிட்ட கேக்குதா ப்ரோ? கேட்டேன். அவர்தான் ப்ரோ நீங்க பேசுறது பிரேக் ஆகுது ப்ரோ வாய்ஸ். நீ ஏஆர் கன்டினியூ. புரியல. நீங்க பேசுறது வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ வாய்ஸ். ஹலோ. இப்போ சொல்லுங்க ப்ரோ. இப்போ சொல்லுங்க ப்ரோ. சுரேஷ் சார்கிட்ட நேத்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ப்ரோ. ஏபிக்கு ஆ அவர் உங்களுக்கு இன்வாய்ஸ் கைட் பண்றேன்னாரு உங்களுக்கு. அப்படிங்களா? அவர் அதை பத்தி எதுவும் சொல்ல, அதான் நான் கேட்டேன். எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டார் நைட்டே, நீ ஏஆர்ல இருந்து எடுறா அப்படின்னு சொல்லி. அப்படிங்களா? ஓகே ப்ரோ. இல்ல எனக்கு அது ஏபி இன்னும் ஆ வேலிடேஷன் மட்டும் தான். அது முடிச்சிட்டோம் அப்படியே போயிடலாம். அதுதான் ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. அது திரும்ப பார்க்கணும் ப்ரோ. அதனால சொல்றேன், செட்டப்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா என்னான்ட்டு. டைம் ஆயிடும் அதுக்கே. ஒரு 30 to 40 minutes அதான். ஓகே ப்ரோ. ம். நெக்ஸ்ட் போன கிளாஸ்ல சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் ரிசீவபிள்ஸ்ல. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் டைப்ஸ், சோர்ஸ், ஆட்டோ கோனிங் ரூல்ஸ் பார்த்தோம். அப்புறம் பேமெண்ட் டேர்ம்ஸ், ஸ்டேட்மெண்ட் சைக்கிள்ஸ்லாம் கிரியேட் பண்ணோம் இப்போ. பேமெண்ட் டேர்ம்ஸ்க்கு நான் செட்டப்ஸ் போயிட்டு மேனேஜ் பேமெண்ட் டேர்ம்ஸ் நினச்சா ரெண்டு இருக்கும். ஒன்று பேயபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, இன்னொன்று ரிசீவபிள்ஸ். இல்லை மேனேஜ் ரிசீவபிள் பேமெண்ட் டேர்ம்ஸ் நினச்சா உங்களுக்கு வரும். ஓகே. இப்போ இதில் மேனேஜ் ரிசீவபிள் பேமெண்ட் டேர்ம்ஸில் கிளிக் பண்ணால் கஸ்டமர் பில்லிங்கில் இருக்கும். இதில் நம்ம பேமெண்ட் டேர்ம் கிரியேட் பண்ணிக்கலாம். எப்போ ரிசீவபிள்ஸில் எந்த இது கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு செட்டுன்றது மேண்டட்ரியாக இருக்கும். நான் பியூ லெவலில் என்ன இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நேம் கொடுக்குறேன். பியூடி 45 days அது மாதிரி நேம் கொடுத்தேன். 45ன்றது 45 days மீன் பண்ணும். டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் பார்ஷியல் பேமெண்ட்ஸ்க்கு அலோவ் பண்ணுறோம். அலோவ் பண்ணுறோம்னா பார்ஷியல் பேமெண்ட்ஸ்க்கு இந்த டிஸ்கவுண்ட்ஸ் அலோவ் பண்ணுறப்போ இது அலோவ் பண்ணுவோம். ப்ரீ பேமெண்ட்ஸ் எது பண்ணுறீங்கன்னா அதுக்கு இந்த பேமெண்ட் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரீ பேமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு கிரெடிட் செக்ஸ் இதில் வராது, யூஸ் பண்ண மாட்டோம். பில்லிங் சைக்கிள்ஸ்னா இது தனி இது கேலண்டர் மாதிரி கிரியேட் பண்ணுறது. எதுக்குன்னா கஸ்டமர் உங்களுக்கு அடிக்கடி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பில்லிங்னு ஒன்று இருக்கும். ஒரு 10 இன்வாய்ஸஸ் அந்த மாதிரி ஒரு 20 டிரான்சாக்ஷன்ஸ் அது மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பே பண்ணுவாங்க. அப்படி வரப்போ அந்த பில்லிங் சைக்கிள்ஸில் கவுண்ட் ஆகும். எத்தனை இன்வாய்ஸ் வருதோ அது அப்படியே டிரான்சாக்ஷன் அமௌண்ட் ஆட் ஆகிட்டே போகும். அந்த டைம்ஸில் தான் பில்லிங் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பேஸ் அமௌண்ட், இது 100ன்றது சும்மா இப்போ போட்டிருக்கிறது. இந்த 100ன்ற அமௌண்ட்டாக அவங்க பேஸ் அமௌண்ட்ஸ்ன்றது இன்வாய்ஸ் அமௌண்ட்டாக மாறிக்கும். அது எந்த டேஸ்க்குள்ளே பே பண்ணணும் அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பேசிஸ் இது லைன்ஸ் ஒன்லி. அப்போயே நம்ம பார்த்தோம், இது சூப்பர் மார்க்கெட்ஸ் வரப்போ தான் லைன்ஸ் ஒன்லி வரும். இந்த டைம்ஸில் நான் என்ன பண்ணுறேன், அமௌண்ட்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பேசிஸ் ரிசிப்ட் அப்ளிகேஷன் டேட்டா இல்லை டெபாசிட் பண்ணுறதா இதான்னு கொடுக்குது. நம்ம ரிசிப்ட் அப்ளிகேஷன் டேட் தான் கொடுப்போம். ஏன்னா மணி ரிசீவ் பண்ணுற அன்னைக்கு அதான். நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸ். இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இருக்கும்போது ஃபஸ்ட்டே டேக்ஸையும் ரைட்டையும் நம்ம இது பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லேயே.
இல்லாட்டி நெக்ஸ்ட் அப்புறம் வாங்கிக்கிறீங்களா அலோகேட் டேக்ஸ் அண்ட் ஃப்ரைட் தனியா அப்படின்றது. மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ் ஃபர்ஸ்ட்டே வாங்கிருவாங்க இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லேயே டேக்ஸையும் ஃப்ரைட்டையுமே. நெக்ஸ்ட்டு நான் சீக்வன்சஸ் வரேன். சீக்வன்சஸில் இந்த பேஸ் அமௌண்ட் இங்கே என்ன இருக்கோ அதான் ரிலேட்டிவ் அமௌண்ட்ஸில் இருக்கும். டேஸ் வந்து 45 டேஸ்க்குள்ளே பே பண்ணணும், நான் கொடுக்குறேன். ரிசீவபிள்ஸில் மல்டிபிள் டிஸ்கவுண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் ஆட் கொடுத்து வரிசையாக. இதுவே பேபிளில் ஒன்லி 3 தான். நான் இங்கே டிஸ்கவுண்ட்ஸ் எதுவும் இப்போதைக்கு ஆட் பண்ணல. வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சேவ் கொடுத்து 7 க்ளோஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு பேமெண்ட் டேம் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சைக்கிள். மேனேஜ் ஸ்டேட்மெண்ட் சைக்கிள்ஸ் ரிசீவபிள்ஸில் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் சைக்கிள் எதுக்குன்னா மந்த்லி மந்த்லி கஸ்டமருக்கு இவ்வளோ பில்லிங்ஸ் இந்த இருக்குன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் அனுப்புறது, இவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுதான். இப்போ நான் இங்கே கிரியேட் கொடுத்து நேம் கொடுக்குறேன். நேம் வந்து பியூடி ஸ்டேட்மெண்ட் சைக்கிள்னு கொடுக்குறேன். இன்டர்வல்ஸ் மந்த்லி மந்த்லி போகணுமா வீக்லியா குவார்ட்டர்லியான்னு? நமக்கு மந்த்லி மந்த்லி ஒன்ஸ் போனால் போதும். நெக்ஸ்ட்டு இங்கே எந்த பியூக்கு ஆட் பண்ணுறோன்றதை நம்ம அட்டாச் பண்ணணும். நான் US1 யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா நான் க்ரியேட் பண்ணல எந்த பியூ. நெக்ஸ்ட்டு மந்த்லி எந்த டேட் அன்னைக்கு போகணுன்றது நான் எவரி மந்த்து மிடில் வைக்கிறேன். 15th போனால் ஓகேன்ட்டு. நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணி 7 க்ளோஸ் கொடுத்துட்டேன்னா ஸ்டேட்மெண்ட் சைக்கிள் க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கலெக்டர் பண்ணணும். கலெக்டர் கிரியேஷன் சொல்லி யார் கலெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் கலெக்டர்ன்றது. அது பண்ணணும். அதுக்கு மேனேஜ் கலெக்டர்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன். ஓகே. கலெக்டர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூசரை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் யூசரை எம்ப்ளாயி யூசராக இருந்தால் தான் கலெக்டர் நம்மளால் பண்ண முடியும். இதில் நம்ம யூசர் வருதான்னு மட்டும் செக் பண்ணணும் இங்கே. ஓகே. முதல்ல எம்ப்ளாயி யூசராக இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். மேனேஜ் யூசரில் போயிட்டு. இம்ப்ளிமெண்டேஷன் யூசராக இருந்தால் நம்மளால் பண்ண முடியாது. இதில் நான் பிஐயு யூசர் தான் வந்தேன், அதனால் சர்ச் பண்ணுறேன் இருக்கான்ட்டு. ஓகே. ஆல்ரெடி இந்த யூசரை எம்ப்ளாயி யூசராக சேஞ்ச் பண்ணியிருக்கனால நமக்கு இங்கே காட்டுது பிஏயுன்னு. இதை ஒரு டைம் வெரிஃபை பண்ணிட்டு நான் வெளியே போயிட்டு கலெக்டர் கிரியேட் பண்ணுறேன். ஓகே. ஓகே. இந்த யூசரை ஆல்ரெடி எம்ப்ளாயி யூசராக தான் அவங்க வச்சுருக்காங்க. டன் கொடுத்துட்டு நான் கலெக்டர்ஸ் போகிறேன். மேனேஜ் கலெக்டர்ஸ். இப்போ இதில் கலெக்டர் கிரியேட் பண்ணுறேன். இங்கே எம்ப்ளாயின்ற இடத்துல நம்மளோட அந்த பிஏயு யூசரை சூஸ் பண்ணணும். பிஏயு இதான் நம்ம எம்ப்ளாயி யூசர், அதை சூஸ் பண்ணுறேன்.
பண்ணிட்டு இங்கே காமன் செட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். இங்கே பிஸ்னஸ் யூனிட் லெவலில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணணும். இப்போது நான் சேவ் க்ளோஸ் கொடுத்தேன்னா இப்போ உங்களுக்கு கலெக்டர் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கஸ்டமர் ப்ரொஃபைல் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே, கஸ்டமர் ப்ரொஃபைல் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். மேனேஜ் ரிசீவபிள்ஸ் கஸ்டமர் ப்ரொஃபைல் கிளாஸ். ஓகே, கஸ்டமர் ப்ரொஃபைல் கிளாஸ் மேனேஜ் ரிசீவபிள்ஸ் கஸ்டமர் ப்ரொஃபைல் கிளாஸ். இதான் டாஸ்க் நேமு. கஸ்டமர்ஸ்ன்ற ஃபங்க்ஷனல் ஏரியாஸில் சூஸ் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே போயிட்டு தான் நான் ப்ரொஃபைல் கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இங்கே க்ரியேட் கொடுத்து இங்கே தான் க்ரியேட் பண்ணுறேன் கஸ்டமருக்கான ப்ரொஃபைல் கிளாஸ். இதில் நான் பியூடி சிபிசின்னு கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனும் அதே கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கலெக்டர் வந்து இப்போ நான் க்ரியேட் பண்ணேன் கரெக்டாக, பியூடி கலெக்டர்னு அதை சூஸ் பண்ணுறேன். இதில் வந்து கிரெடிட் அனலிஸ்ட் வந்து நீங்கள் நம்மளே கூட சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு யாருன்னா சூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே கிரெடிட் கிளாசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் என்னன்னா ரிஸ்கா இல்லை லோ ரிஸ்க் கஸ்டமரா. இப்போ இந்த ப்ரொஃபைல் கிளாஸ் கிரியேட் பண்ணுறது எதுக்குன்னா கஸ்டமருக்கு போய் அட்டாச் பண்ணுவோம். அட்டாச் பண்ணுறப்போ இந்த ப்ரொஃபைலில் இருக்க வேல்யூ தான் அந்த கஸ்டமருக்கான எலிஜிபிளாக இருக்கும். அப்போ அந்த கஸ்டமரு உங்களுக்கு ஓகேவா இருக்காரு, ஹை ரிஸ்க் இல்லை லோ ரிஸ்க் அப்படின்னா லோ ரிஸ்க் சூஸ் பண்ணிக்கலாம். குட் கஸ்டமர் அப்படின்னா. கிரெடிட் ரிவ்யூ சைக்கிள் வந்து ஆனுவலியா குவார்ட்டர்லியா செமி ஆனுவலியான்னு நம்ம சூஸ் பண்ணலாம். எவ்வளோ லிமிட் அவங்களுக்கு இருக்கணும், அப்புறம் அந்த கஸ்டமருக்கான ஆர்டர் அமௌண்ட் லிமிட் எவ்வளோ, இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டாலரன்ஸ் மோஸ்ட்டாக +or-10 இருக்கும். நெக்ஸ்ட் கன்வர்ஷன் ரேட்டு. கார்பரேட் யூஸ் பண்ணால் கார்பரேட்டு, இல்லை யூசர் போட்டிங்கன்னா யூசர் போட்டுக்கலாம். பேலன்ஸ் ஃபார்வர்ட் பில்லிங். இந்த இதுதான் நம்ம போன பேமெண்ட் டைம் கிரியேட் பண்ணும்போது பார்த்தோம், பில்லிங் ஃபார்வர்டுன்னு சொல்லி. அதில் என்னன்னா அங்கே நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தா இங்கே எனேபிள் கொடுத்து இந்த பில்லிங் லெவலையும் டைப்பையும் எஸ் கொடுப்போம். கொடுத்தோம்னா ஃபார்வர்ட் பில்லிங் வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் டேம். இங்கே நான் என்ன கொடுக்குறேன், நம்ம கிரியேட் பண்ணோம் BU45 அந்த பேமெண்ட் டேமை இங்கே சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் கிரேஸ் டேஸ் எது கொடுக்குறீங்க அப்படின்னா அது கொடுத்துக்கலாம். ரெசிப்ட்ஸ் மேட்சிங் இங்கே நான் எதுவுமே சூஸ் பண்ணல, ஏன்னா இங்கே நீங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட்டே ரிசீவபிள் சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்போம், அதில் 2 டேப் இருந்திருக்கும். ஒன்று பில்லிங் ரெவன்யூ, இன்னொன்று கேஷ் ப்ராசஸிங். அதுதான் இந்த இது ரெசிப்ட் மேட்சிங்கிறது. அங்கே கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும், இங்கே ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சைக்கிள் மந்த்லின்னு இருக்கும், அதை எடுத்துகிட்டு நம்ம கிரியேட் பண்ணோம் கரெக்டாக. பியூடிஎஸ்சியை சூஸ் பண்ணி இது பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே டிஃபால்ட் வேல்யூஸு, நான் எதுவுமே கிளிக் பண்ணல. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் சைக்கிள் வரப்போ
கிரெடிட் பேலன்ஸஸ் சென்ட் பண்ணணுமா, இல்லை டன்னிங் லெட்டர்ஸ்னா இது மட்டும் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது இதெல்லாம் மட்டும் போடணுமான்றது தான் இங்கே எனேபிளில் கொடுத்துருப்பாங்க ஸ்டேட்மெண்ட் சைக்கிள் யூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் என்டர் பண்ணி நீங்கள் இங்கே சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தா ஒரு வார்னிங் கேட்கும். ஓகே, அது கஸ்டமருக்கு தான் கேட்கும்னு நினைக்கிறேன், இதில் கேட்காது. இப்போ லேட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவும் இல்லை, சேவ் பண்ணிட்டோம். இதை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் அண்ட் க்ளோஸ் டைரெக்டாக கொடுத்துருந்தேன்னா இருக்காது, ஏன்னா நான் இதுக்கான வேல்யூஸ் மேண்டட்ரி வேல்யூஸே கொடுக்கல கரெக்டாக, அதனால தான் உங்களுக்கு இதாகாமல் இருக்கும். இப்போ நான் சேவ் பண்ணி சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன்னா இங்கே பாருங்க, இந்த 3 ஆப்ஷன்ஸ் கேட்கும். ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ் அப்டேட், ஒன்று அப்ளை சேஞ்சஸ் டு நியூ ப்ரொஃபைல்ஸ்க்கு மட்டும்தான், இனிமே கிரியேட் பண்ணுற கஸ்டமருக்கு மட்டும்தான் ஆகணுமா, இல்லை இந்த சேஞ்சஸ் வந்து கஸ்டமர் கிரியேட் பண்ணிட்டு விட்டுருப்பீங்க ஆனால் அதை மாடிஃபையே பண்ணியிருக்க மாட்டீங்க, அன்மாடிஃபைடு கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லுவோம் கிரியேட் பண்ணதுலேருந்து, அப்படி அதுக்கு மட்டும் ஆகணுமா, இல்லை எல்லா ப்ரொஃபைல்ஸுக்குமே எல்லா வெர்ஷன்ஸுக்குமே ஆகணுமான்னு சொல்லி கேட்குறாங்க இந்த ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணுறப்போ. நான் அப்போது இது எல்லாத்துக்குமே தான் ஆகணும், அதனால நான் லாஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இது கொஞ்சம் பேக் அண்ட் ப்ராசஸ் ரன் ஆகும், டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் விட்டு நம்ம வெளியே வந்துடலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொஃபைல் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அப்புறம் ரெஃபரன்ஸ் டேட்டா செட் ஒன்று கிரியேட் பண்ணோம். எதுக்காகனா ஓகே, இன்ஸ்டன்ஸ் பக் டன் கொடுத்தா ஆகணும். ஓகே, இப்போ ரெஃபரன்ஸ் டேட்டா செட்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அது எதுக்குன்னா கஸ்டமருக்காக, ஏன்னா கஸ்டமருக்கு நம்ம வெப்சைட்டில் இருக்க எல்லாத்தையும் ஆக்சஸ் கொடுக்க மாட்டோம், அவனோட போர்ட்டலில் மட்டும் பார்க்கறதுக்கு தான் ஆக்சஸ் கொடுப்போம் கஸ்டமருக்கு. இப்போ கஸ்டமரோட என்ன ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க, அது என்ன ப்ரைஸ், அவங்களுக்கு எவ்வளோ, அதெல்லாம் பார்க்க முடியுமே ஒழிஞ்சு என்டையர் கஸ்டமரோட டீட்டெயில்ஸை அவங்களால பார்க்க முடியாது. அதுக்காக தான் இந்த ஆர்டிஎஸ் கிரியேட் பண்ணுறது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் யூஸரை, நீங்கள் உங்களது மட்டும்தான் பார்க்கணுன்ற மாதிரி டேட்டாஸ், வேறு எந்த சிஸ்டமில் இருக்கிறதும் பார்க்க முடியாது. அதுக்கு மேனேஜ் ரெஃபரன்ஸ் டேட்டா செட்ஸ், இதில் கிரியேட் கொடுக்குறேன். ஓகே, இப்போது நான் ஆர்டிஎஸும் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணணும், ஆர்டிஎஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண ஆர்டிஎஸை கஸ்டமர் சைட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் அட்டாச் பண்ணணும். போய் அதுக்கு முன்னாடி ஆர்டிஎஸ் அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமர் சைட்டில் கஸ்டமர் நமக்கு இருக்கணும் கரெக்டாக, அந்த கஸ்டமர் இருந்தால் தான் நம்மளால் அசைனே பண்ண முடியும். ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணி அதோட கஸ்டமர் சைட்டில் நம்ம கிரியேட் பண்ண ஆர்டிஎஸ் அசைன் பண்ணி விட்ருவோம். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கிரியேட் பண்ணோம் கரெக்டாக, ப்ரொஃபைல் கிளாஸ் அதையும் அட்டாச் பண்ணிட்டோன்னா கஸ்டமர் ரிலேட்டடான எல்லாமே முடிஞ்சிடும். ஓகே, இப்போ கிரியேட் கஸ்டமர்னு ஒரு டாஸ்க் இருக்கும். கஸ்டமர்ஸில் போகணும்.
ம். இப்போ இதான் கஸ்டமர் கிரியேட் பண்றதுக்கான பேஜ். இதுல என்ன பண்ணுவோம்? கஸ்டமர் நேம்ஸு, அப்புறம் அவங்களோட அட்ரஸ்ஸு, பில் டூ சைட் எங்க பில் பண்ணணும், எங்க ஷிப் டூ சைட் எங்க அவங்களுக்கு கூட்ஸ் டெலிவரி பண்றது. அந்த 2 டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இங்க ஏஆர்ல இங்க இருக்கும். இந்த கஸ்டமர் பேஜ்ல. இங்க தான் கஸ்டமர்ஸ் ரிஜிஸ்டர் பண்றது, உங்களுக்கு அப்ரூவ் ஆகுறதுல இருந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்கு இங்க தான் இருக்கும். இந்த கஸ்டமர் மேனேஜ் கஸ்டமர்ஸ்ல போய் பார்த்துக்கலாம் பேஜ்ல. ஹலோ ப்ரோ. சொல்லு ஹலோ. ப்ரோ. ப்ரோ. கேக்குதா நான் பேசுனது? ஆ கேட்ச்சு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இல்ல இவ்வளவு நேரம் பேசுனது கேக்குறேன் ப்ரோ. எனக்கு மியூட்ல இருக்கு, அதான் கேட்டேன். உங்களுக்கா? இல்ல ப்ரோ, எனக்கு மேனேஜ் ஆர்கனைசர் கஷ்டம் சார். இது வந்து கேட்ச்சு ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. நான் அடுத்த பேஜே போயிட்டேன். உங்களுக்கு ஐயோ நெட் இருக்கா? ஒரு நிமிஷம். ஓகே. ம். ஓகே ப்ரோ. இப்போ கிரியேட் கஸ்டமர்ஸ்ல இதான் கஸ்டமர் கிரியேட் பண்ற பேஜ். இங்க நேமு இதெல்லாம் என்டர் பண்ணுவேன். நேம் போடுறேன். ஓ. இந்த பேஜ் நான் கவர் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் எடுத்து. உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ ப்ரோ. ஸ்கிரீன் மூவ் ஆகுதா? மூவ் ஆகுது ப்ரோ. ஓகே ப்ரோ. இந்த ஆர்கனைசேஷன்ஸ் இங்க பாருங்க டைப் இருக்கும். பர்சன், ஆர்கனைசேஷன். பர்சன் நான் சூஸ் பண்ணக்கூடாது, ஆர்கனைசேஷன் தான் சூஸ் பண்ணுவேன். சூஸ் பண்ணி கஸ்டமர் கிரியேட் பண்றதுக்கு இங்க கிரியேட் கஸ்டமர்ஸ்ல வந்ததுக்கப்புறம் நேம் போடுவேன். ரெஜிஸ்டர் ஐடி சிஸ்டமாக ஜென்ரேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் யூஎஸ் யூஸ் பண்ற மாதிரி இருந்தால் டியூஎன் நம்பரு, டேக்ஸ் பெயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்லாம் இருக்கும், நம்ம என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் நம்பர், இதுவுமே சிஸ்டமாக ஜென்ரேட் பண்ணிவிட வந்துடும். அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஏன் கொடுக்குறேன்னா, இது மேண்டேட்ரி இல்லை, இருந்தாலும் கொடுக்குறேன். ஏன்னா ஓ2சி வரப்போ, ஆர்கஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் வரப்போ உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லாட்டி ரன் ஆகாது, எரர் சிஸ்டம் அடிக்கும். அதனால தான் அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் நான் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். அக்கௌண்ட் டைப்ஸு இதெல்லாம் கூட உங்களுக்கு எதுவும் இல்லை. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இருக்கும், நான் எதுவும் சூஸ் பண்ணல. இங்கே இருக்கு பாருங்க, அக்கௌண்ட் அட்ரஸ் செட்டுன்னு. இப்போ இங்கே தான் நான் கிரியேட் பண்ணேன் பார்த்தீங்களா, பியூடி ஆர்டிஎஸ்ன்னு ஒன்று கிரியேட் பண்ணேன், ரெஃபரன்ஸ் டேட்டா செட். அதை இங்கே அட்டாச் பண்ணுவேன். பியூடி ஆர்டிஎஸ்ன்னு டைப் பண்ணேன்னா வந்துடும். அது அப்படியே இதாகிடும், ஏன்னா அதான் நான் கிரியேட் பண்ணேன் ரெஃபரன்ஸ் டேட்டா செட். இங்கே தான் சைட்ஸு நான் சூஸ் பண்ணணும். இங்கே தான் அட்ரஸ் நேம், சைட்ஸ்னா அட்ரஸ் தான். நெக்ஸ்ட்டு நான் இங்கே அட்ரஸ் லைன் 1 என்ன கொடுக்குறீங்கன்றது. நெக்ஸ்ட்டு நான் இங்கே பின்கோடை வச்சே உங்களுக்கு சிட்டி ஸ்டேட்லாம் வந்துடும். நான் யூஎஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வருது. நெக்ஸ்ட் இங்கே இங்கே ஆட் இருக்கு பாருங்க, கீழே வந்து அட்ரஸ் பர்பஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இங்கே தான் நம்மளோட கஸ்டமர் கிரியேட் பண்ணதுக்கான 2 இதுக்குமே இம்பார்ட்டன்ட். பர்பஸ் வந்து ஃபர்ஸ்ட் பில் டூக்காக இதே யூஸ் பண்ண போகிறோம். பில் டூனா இந்த சைட், இங்கே சைட் நம்பர் இருக்கு பாருங்க, இந்த சைட்டை பில் டூக்கு யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறது. பில் டூனா இன்வாய்ஸ் சென்ட் பண்ணுற இடம், சென்ட் பண்ணுறது இந்த அட்ரஸ்க்கேவான்னு. நெக்ஸ்ட் ஆட் கொடுத்து இதே தான் பே பண்ணுறதுக்கும், சாரி கூட்ஸ் டெலிவரி பண்ணுறதுக்கும் இது பண்ண போகிறீங்கன்னா சிப் டூ கொடுக்கணும். இங்கே இருந்தே தான் இந்த கஸ்டமருக்கு ரெண்டுமே இங்கே தான் அப்படிங்கும் போது கொடுத்து, பில் டூவில் வந்து இங்கே மேலே கொடுத்துருக்கோம் அட்ரஸ் இருக்கும்ல, இது வரும். எல்லோ வீஸில் இந்த அட்ரஸ்லாம் வரும், எது எதெல்லாம் பில் டூவில் இருக்கோ அது எல்லாமே வரும். அதை நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன், பியூடிடின்னு. இந்த அட்ரஸ் ஒன்று வரும். இதே இன்னொரு மல்டிபிள் அட்ரஸ் வச்சுருந்தீங்கன்னா எல்லாமே காட்டும். அதில் நீங்கள் எந்த சிப் டூ யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது கொடுக்கணும். பில் டூக்கு சிப் டூ ஒன்று.
சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன்னா கஸ்டமர் கிரியேட் ஆயிடும். லோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ கஸ்டமர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்க 3 இருக்கும். கஸ்டமரோட ரிஜிஸ்டர் ஐடி, கஸ்டமர் நேமு, அப்புறம் அக்கௌண்ட் இருக்கும். அக்கௌண்ட்டுக்கு கீழே சைட் நம்பர் இருக்கும். ஓகேவா? இது 3 இருக்கா? இப்போ அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணுவேன். நான் இதுக்கு முன்னாடி ஒன்று கிரியேட் பண்ணேன், கஸ்டமர் ப்ரொஃபைல் கிளாஸ்ன்னு. அதை இங்கே போய் அட்டாச் பண்ணுவேன். இங்கே ப்ரொஃபைல் ஹிஸ்ட்ரி இருக்கா? இங்கே ப்ரொஃபைல் ஹிஸ்ட்ரிக்கு வந்து இங்கே ஆக்ஷன்ஸ் போய் எடிட் கொடுக்கணும். சாரி, கரெக்ட் ரெக்கார்ட். ஆக்ஷன்ஸ் கரெக்ட் ரெக்கார்டு கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்தால் ப்ரொஃபைல் கிளாஸ்ன்னு இருக்கும். இங்கே டிஃபால்ட் இருக்கும். இதை எடுத்துட்டு நம்ம கிரியேட் பண்ண ப்ரொஃபைல் கிளாஸ் இருக்கும். நான் பியூடின்னு கிரியேட் பண்ணேன். பியூடி சிபிசி வருது பாருங்க. இதை சூஸ் பண்ணேன்னா சேஞ்சஸ் கேட்கும். நான் எஸ் கொடுத்தேன்னா அங்கே என்னென்ன கொடுத்துருந்தனோ அது அப்படியே வந்துடும். லோ ரிஸ்க்கு, டாலரன்ஸ் 10%, இது எல்லாம் அப்படியே வந்திருக்கும் ப்ரொஃபைல் ஹிஸ்ட்ரியா. லேட் சார்ஜஸ் எதுவும் இல்லை, இருந்தால் நம்ம கிரியேட் பண்ணலாம் லேட் சார்ஜஸ். இப்படி தான் ப்ரொஃபைல் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் சைட் லெவல்லையும் நம்ம ப்ரொஃபைல் ஹிஸ்ட்ரியை கொடுக்கணும். அக்கௌண்ட் லெவல்லையே கொடுக்கணும், சைட் லெவல்லையும். இப்போ இதில் ப்ரொஃபைல் ஹிஸ்ட்ரி போகிறேன். கிரியேட் சைட் ப்ரொஃபைல் கொடுத்தா பேஸ்ட் ஆன் போன இதில் என்ன இருந்துச்சோ அப்படியே கிரியேட் ஆகிடும். நம்ம எதுவுமே சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. இப்போ கஸ்டமர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கஸ்டமரை பிஸ்னஸ் யூனிட்டோட அட்டாச் பண்ணும். அது எப்படின்னா ஆர்டிஎஸ் இருக்குல்ல, அதை வச்சு தான் நான் கஸ்டமர் அக்கௌண்ட் சைட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு நம்ம பியூடி, இங்கே என்ன கஸ்டமர் கிரியேட் பண்ணும் போது பியூடி ஆர்டிஎஸ்ன்னு கொடுத்தேன். அதே இதை அங்கேயே கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் போகிறேன். அதில் அசைன் பிஸ்னஸ் யூனிட் செட் அசைன்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, மேனேஜ். இதில் ஸ்கோப்பை கிளிக் பண்ணி இதில் யூஎஸ் செலக்ட் அண்ட் ஆட் கொடுத்து யூஎஸ் ஒன் சூஸ் பண்ணுறேன். யூஎஸ் ஒன் சூஸ் பண்ணி நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்குறேன். இப்போ இதில் கஸ்டமர் அக்கௌண்ட் சைட்ஸ்ன்னு இருக்கும் பாருங்க, இங்கே இருக்கு. இதில் தான் நான் என்னோட ஆர்டிஎஸ்ஸை யூஸ் பண்ணணும். அப்போ தான் நான் கிரியேட் பண்ண கஸ்டமர் அங்கே வரும். பியூடி ஆர்டிஎஸ் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டேன்னா இந்த ஆர்டிஎஸ் ரெண்டும் மேப் ஆகிறதுனால எனக்கு கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அங்கே பாப்புலேட் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கஸ்டமர் கிரியேட் பண்ணிட்டோம், சைட்டு கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து ரெமிட் அட்ரஸ் பண்ணுறோம். ரெமிட் அட்ரஸ்ஸு ஸ்டாண்டர்ட் மெமோ லைன்ஸும். ஓகே, மேனேஜ் மேனேஜ் ரெமிட் டு அட்ரஸ்னு வரும் கஸ்டமர் பில்லிங்கில். அதை சூஸ் பண்ணி நான் அட்ரஸ் கிரியேட் பண்ணணும். இங்கே மேலே கிரியேட் கொடுத்தேன்னா கிரியேட் ஆகும். இதில் தான் நான் அட்ரஸ் சூஸ் பண்ணி அட்ரஸ் மட்டும் கிரியேட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு.
ரெமிட் டு அட்ரஸ் செட்டும் காமனே சூஸ் பண்ணுறேன். எல்லாமே நான் காமன் தான் கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் அட்ரஸ் லைன் 1, பின்கோடு லோட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதில் அவ்வளோதான். ரெமிட் அட்ரஸ் சேவ் கொடுத்து அட்ரஸ் லைன் 1 பியூடின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அது ஞாபகம் வச்சு இப்போது இதில் சர்ச் பண்ணேன்னா இதில் எம்டிஆர் இருக்க எல்லாமே வரும். அட்ரஸ் லைன் வந்து பியூடின்னு நம்ம கொடுத்துடணும். அதை பார்க்கணும். ஓகேயா? இல்லை எங்கே பியூடி இருக்கு? பியூடி நான் கிரியேட் பண்ணேன். ஓகே, கண்ட்ரி யூஎஸ் ஒன்று வச்சு எடுக்கணும். இல்லாட்டி அட்ரஸ் செட்டு காமனா? ஓகே, கண்ட்ரி வந்து வச்சு எடுத்துக்கலாம். யூஎஸ் ஒன்று வச்சு. சரி, ரெமிட் டு அட்ரஸ் காமன். ம் ஒன்னே ஒன்று தான் இருக்குது. இதுதான் நம்ம கிரியேட் பண்ணது பியூடிடின்னு. இப்போ இதில் கீழே பாருங்கள், சைட்டு கிரியேட் ஆகல. இந்த சைட்டு கிரியேட் பண்ணும். இது ரெமிட் டு அட்ரஸ்ன்றது கஸ்டமர் வந்து எங்கே யாருக்கு பே பண்ணணுன்ற அட்ரஸ். நம்ம தான் கூட்ஸ் விற்றுருக்கோம், கஸ்டமருக்கு செல் பண்ணிட்டோம். திரும்ப கஸ்டமர் என்ன பண்ணணும், மணி நமக்கு அனுப்பணும். இது நம்மளோட ரெமிட் டு அட்ரஸ்ன்றது நம்ம அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ், கரண்ட் லொகேஷன்ஸ் அது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதில் கண்ட்ரி சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு போஸ்டல் கோடும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன்னா இந்த ரெமிட் அட்ரஸ்க்கு இதான் போஸ்டல் கோடு இதுன்னு கிரியேட் ஆகிடும். இதுதான். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கா இது வர? இல்ல ப்ரோ. ஓகே, ரெமிட்டோ அட்ரஸ்ன்றது நம்ம அட்ரஸ். கஸ்டமர் நம்ம இதுக்கு எங்கே பே பண்ணுன்றதா ரெமிட்டோ அட்ரஸில் வரும். ஓகே நெக்ஸ்ட்டு ப்ரோ. ஸ்டாண்டர்ட் மெமோ லைன்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது நம்ம கிரியேட் பண்ணுவோம். எதுக்கு மெமோ லைன்ஸ்னால் இங்கேயே இருக்கும் கீழே, மேனேஜ் ஸ்டாண்டர்ட் மெமோ லைன்ஸ். நான் இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ், சர்வீஸ் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம மெமோ லைன்ஸ் தான் கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஒரு ஏசி ஒரு வீட்டில் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு போய் நான் சர்வீஸ் பண்ணிட்டு வரேன்னா நான் விற்கல அவங்களுக்கு ஏசி புதுசாக, ஆனால் ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபிட் பண்ணியாச்சு, அதுக்கு சர்வீஸ் தான் போகிறேன். அப்படிங்கும் போது நான் இன்வென்ட்ரி ஐட்டம் அதெல்லாம் அதுக்கான காஸ்ட் கஸ்டமர் நமக்கு பே பண்ணுவாங்க, கரெக்டாக. ஆனால் ஐட்டம் வந்து இன்வென்ட்ரியிலேருந்து போகலை. அப்படின்றப்போ நான் இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே மெமோ லைன்ஸ் தான் கிரியேட் பண்ணுவோம். இங்கே ஸ்டாண்டர்ட் மெமோ லைன்ஸில் வந்துட்டு கிரியேட் கொடுத்து கிரியேட் பண்ணும். இதில் காமன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பியூடி ஸ்டாண்டர்டு மெமோ லைன்ஸ்ன்னு கொடுக்குறேன். இதுவும் அதே கொடுக்குறேன். டைப் லைனா சார்ஜ் பேக்ஸ் ஆஃப் ரைட்டான்னு இருக்கும். நான் லைன் தான் கிரியேட் பண்ணுறோம் நம்ம, அதனால் கொடுக்குறேன். இந்த கிளாசிஃபிகேஷன் ஸ்டாக்ஸ், ப்ராடக்ட் கேட்டகரிஸ், யூனிட் ப்ரைஸ் லிஸ்ட் இதெல்லாம் நீடர்னா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு யூஏஎம் கூட இருக்கும், யூனிட் ஆஃப் மெஷர்ஸ். இதெல்லாம் நம்ம ஐட்டம்ஸ் வரும்போதே கொடுத்துருவோம், அதனால் ப்ராப்ளம் இருக்காது. நெக்ஸ்ட் இங்கே கீழே தான் நான் பிஸ்னஸ் யூனிட்டை அட்டாச் பண்ணணும். மெமோ லைன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம்ல மேலே, அதுக்கு எந்த பியூக்கு நான் யூஎஸ் ஒன் தானே யூஸ் பண்ணுறேன் காமனாக, அதனால் யூஎஸ் ஒன் சூஸ் பண்ண போகிறேன். சர்ச் பண்ணுறேன், ஒரு சில டைம்ஸில் இங்கே வராது, நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி பாருங்கள். யூஎஸ்
ஓகே. ஈக்குவல்ஸ் எடுத்துட்டு கண்டெய்ன்ஸ் போடுறேன். எல்லா ஆப்ஷன்ஸும் கரெக்டா இருக்கா அந்த இதுல? போன வீக் எடுத்ததெல்லாம். ஏன்னா ஸ்டாண்டர்ட் மெமோ லைன்ஸ் வர மாட்டேங்குது. பிசினஸ் யூனிட்டா? ஓகே. செட் அசைன்மென்ட்ஸ்ல போயிட்டு ஸ்டாண்டர்ட் மெமோ லைன்ஸ்க்கு என்ன பியூ இருக்குன்னு மட்டும் பார்க்குறேன். ரிசீவபிள்ஸ் ஸ்டாண்டர்ட் மெமோ லைன்ஸ் இருக்கும். யூஎஸ் ஒன் பியூ செட் தான் இருக்கு. ஏன் வரல அப்போ? இதுல இருக்கு கரெக்டா தான். அப்போ ஏன் நமக்கு வரல? மேனேஜ் ஸ்டாண்டர்ட் மெமோ லைன்ஸ். இங்க இருக்கு. கிளிக் பண்றேன். காமன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நேம் வந்து பியூடி ஸ்டாண்டர்ட் மெமோ லைன்ஸ் நேம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பிசினஸ் யூனிட்ஸ் மட்டும் வருதான்னு மட்டும் செக் பண்றேன். ஏன் எல்லா லிஸ்ட்ல வரல? ஓகே. இது செக் பண்றேன் நானு. இந்த இது வரும் யூஎஸ் ஒன்னுன்றது. இன்னும் 19 செகண்ட்ஸ் தான் இருக்கு போல. ஓகே ப்ரோ. ஆமா இது ப்ரோ. 10 ஓ கிளாக். சொல்லுங்க ப்ரோ. ஹலோ. 10 ஓ சொல்லுங்க கிளாக் ப்ரோ. கனெக்ட் பண்ணலாமா ப்ரோ? ஓகே 10 ஓ ப்ரோ. கிளாக் கனெக்ட் பண்ணலாமா? நான் அப்படியே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்துடுறேன்.